கோடநாடு விவகாரம் தொடர்பாக வெளியாகியுள்ள புலனாய்வு வீடியோ குறித்து அரசியல் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது காணலாம். கொலைகளுக்கும் ஒரு முதலமைச்சருக்கும் நேரடியாக சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை, மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ஆனால் இதற்கான பதில் அரசாங்க தரப்பிலிருந்து எந்த விதமான சரியான பதிலுமே கிடையாது, எந்த விளக்கமும் கிடையாது. நிச்சயமாக தளபதி அவர்கள் சொல்லியிருப்பது போல இதற்கு சிபிஐ என்கொயரி வைக்கத்தான் வேண்டும். இது நிச்சயமாக சரியான விசாரணை இதில் செய்யப்பட வேண்டும். தனக்கு அதில் எந்த தொடர்பும் இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் அது பற்றிய முழுமையான விசாரணையை நடத்துவதற்கு சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைக்க வேண்டும் அல்லது சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும். எப்படியா இருந்தாலும் உண்மையை மறைக்க முடியாது. எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு இது எவ்வளவு தான் பவர்ஃபுல் மேனாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்தியாவுடைய அரசியலமைப்பில், இந்தியாவுடைய செட்டப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளோ சீஃப் மினிஸ்டர் உள்ளார இருக்காங்க, எவ்வளோ ஜெனரல் மினிஸ்டர்ஸ் உள்ளார இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் பொதுவாகவே எதையுமே மறைக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற இந்த ஊடகங்கள், இன்றைக்கி இருக்கின்ற மக்களுடைய விழிப்புணர்வு, இதில் எந்த குற்றவாளியும் தப்ப முடியாதுங்கிற நிலைமை இருக்கிறதுனால, பட் இட் வில் டேக் சம் டைம். ஆட்சி தொடர்வதை, அம்மாவுடைய திட்டங்கள்லாம் தொடர்ந்து கொண்டிருப்பதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏதாவது ஒன்று கிடைக்குமா என்று பார்க்கிறார்கள். எல்லாவற்றிலும் தோல்வியைத்தான் அவர்கள் தழுவார்கள். எங்களை பொறுத்தவரை மடியில கணமில்லை, வழியில பயம் இல்லை. எங்கள் முதலமைச்சர் பற்றி தவறான அவதூறு பரப்புகிறவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும்.